அதாவது வந்து சிபிஐ விசாரணை வேணும், இல்லைன்னா வந்து ஒரு சரியான விசாரணை வந்து நீதிமன்ற வழிமுறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கும்போது நீதிபதி உங்களுக்கு கேட்பார்ல, சார் நீங்கள் நேரத்துக்கு போனீங்களான்னு கேட்பார்ல, நீங்கள் நேரத்துக்கு போனீங்களா? இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றம் வந்து யதார்த்தமாக நடந்ததாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க, சரியான நேரத்துக்கு நீங்கள் போகாதனால தான் இது நடந்துச்சுன்னு ஒரு 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 காரணம் சொன்னால் அந்த காரணத்துக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஸோ அங்கே நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து எதனால் நடந்துச்சுன்னா, ஒரு ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சியினுடைய அந்த கட்சி எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியணும் சார். இல்லை மொத்தத்தில் இந்த தாவேக்க வந்து ஒரு ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற கூட்டமாக தான் எல்லாருமே இருக்காங்களா? தாவேக்காவின் தலைவரே பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவு இல்லாமல் தான் இருக்காரு. தாவேக்காவின் தலைவருக்கே பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவு அனுபவம் இல்லை. பலருக்கு இல்லை, பட் அவர் கூட புஷியானது இருக்காரு. யார் சார்? யாருக்குமே இல்லையா அதெல்லாம்? சார் நீங்கள் வந்து சரி ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தாவேக்கால வந்து புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து வேற யார் இருக்கா நிர்மல்குமார் இருக்காரு. சரி, அப்புறம் யார் அவர் நிர்மல்குமார்? யார்? எத்தனை பேருக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியுமா? சரி, வேற சொல்லுங்க யாராவது.